இந்தியாவின் 18வது மக்களவைக்கான தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19 தேதி அன்று நடந்தது. ஜூன் 4ஆம் தேதி அன்று வாக்கு எண்ணிக்கை வெளியிடப்பட்டது. இதில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளையும் வென்றது. தமிழ்நாட்டின் 39 மக்களவை தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வென்றது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் குடித்ததால் 66 பேர் உயிரிழந்தனர். இந்த விஷச்சாராயம் குடித்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் விரைவாக நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவினர். இந்த விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது மற்றும் பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வு பேரிடர் மேலாண்மை மற்றும் பொது சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. பெஞ்சல் புயல் என்பது இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகிய புயலாகும். பெஞ்சல் என்பது சவூதி அரேபிய நாடு பரிந்துரைத்த பெயர். பெஞ்சல் புயல் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் தாக்கிய ஒரு முக்கிய புயல். பெஞ்சல் புயல் வங்காள விரிகுடாவில் உருவாகி நவம்பர் 23, 2024 அன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரைகளை தாக்கியது. இந்த புயல் மிகுந்த மழையை கொண்டு வந்தது. சில பகுதிகளில் 48 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. இது பரந்த அளவிலான வெள்ளம் மற்றும் கட்டமைப்பு சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த புயல் பல உயிரிழப்புகளையும் சொத்து சேதத்தையும் ஏற்படுத்தியது. பல பகுதிகளில் மின்சாரம் மற்றும் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அரசாங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ விரிவான நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டன. இந்த நிகழ்வு பேரிடர் தயாரிப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் பொறுமையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. ஆம்ஸ்ட்ராங் கொலை 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான குற்றவியல் சம்பவம். தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த சம்பவம். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை. ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயரில் பிரபலமான ஒரு அரசியல் தலைவரை கொலை செய்த சம்பவம். இந்த கொலை சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலீசார் விரைவாக விசாரணை நடத்தி பல சந்தேக நபர்களை கைது செய்தனர். அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்தன. இந்த சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. கவரைப்பேட்டை ரயில் விபத்து 2024ஆம் ஆண்டு நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். சென்னை அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதியதில் சுமார் 13 பெட்டிகள் தடம்புரண்டன. ஒரு பெட்டியில் தீப்பிடித்தது. கவரைப்பேட்டையில் ரயில் விபத்து ஏற்பட்டது. இதில் பலர் காயமடைந்தனர். இந்த விபத்தில் 19 பேர் காயமடைந்தனர். விபத்தின் காரணமாக விசாரணை நடத்தப்பட்டது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் விரைவாக நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவினர். இந்த நிகழ்வு பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. தமிழக வெற்றிக் கழகம் என்பது நடிகர் விஜய் 2024ஆம் ஆண்டு அரசியலுக்கு நுழைந்தபோது உருவாக்கிய புதிய அரசியல் கட்சி. விஜய் தனது அரசியல் கட்சியை 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நோக்கத்துடன் கட்சி உருவாக்கப்பட்டது. அடிப்படை கொள்கைகள் சமூக நலன், பொருளாதார வளர்ச்சி மற்றும் கல்வி மேம்பாடு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறது. பிரச்சார நடவடிக்கைகள் விஜய் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கட்சி தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் துணை முதல் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். உதயநிதி ஸ்டாலின் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி தமிழ்நாட்டின் துணை முதல் அமைச்சராக பதவியேற்றார். சமூக நலன், பொருளாதார வளர்ச்சி மற்றும் கல்வி மேம்பாடு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறார். உதயநிதி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நியமனம் தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.